இருக்காங்க விழுப்புரம். விழுப்புரமா? ரொம்ப ஃப்ரெண்ட் அவங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட். விழுப்புரம்னால காலையில நாங்க எழுப்புறோம். இன்னொரு விஷயம் செந்தில் சார் பத்தி நான் சொல்லியே ஆகணும். நாங்கெல்லாம் வந்து ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி வளர்ந்து வர ஸ்டேஜ்ல எங்களெல்லாம் ஆர்டிஸ்ட்னு கூப்பிட்டு ராஜ் டிவில உட்கார வச்சு அது ஒரு பப்ளிசிட்டி ஆகி அது மூலியமா எங்களுக்கு ஒரு 4-5 படங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அந்த பெருமை எல்லாமே வந்து செந்தில் சார் தான் சேரும். என்ன மட்டும் இல்ல, நிறைய ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி கூப்பிட்டு உற்சாகப்படுத்தி லைவ் கால்ல பேச வச்சு அந்த பெருமை எல்லாமே இப்போ வரைக்கும் அதே எனர்ஜியோட அதே எங்கா என்றும் இளமையா இருக்கிறாரு. கடவுளோட ஆசீர்வாதம் வந்து செந்தில் சாருக்கு எப்பயுமே கிடைக்கும். சூப்பர் சூப்பர். ஏன்னா இந்த மாதிரி மொட்டையை 20 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து நீங்க அதுக்குள்ள கற்பனை பண்ணிட்டீங்க. இவன் அப்படியா அப்படின்னு. அடுத்து திருநங்கைகள்லாம் வந்திருக்காங்க ஒரு 4 பேரு. அவங்க நம்மளோட மேடை கலைக்கணும். ரொம்ப நேரம் உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிக்கலாம். பிரேம பிரியா அவர்களுக்கு வள்ளி மேடம் அவார்டு கொடுத்து ஒரு மரியாதை செய்வார். அழைத்த உடனே கூப்பிட்ட உடனே வந்தாங்க. எல்லா மக்களையும் கூப்பிட்டோம். சில நடிகைகள்லாம் வரல. பட் இருந்தாலும் பல நடிகைகளுக்கு ஒரு ஆள் போதும் கொடுத்து நீங்க கௌரவம் மேடம் இருங்க மேடம் வழி மேடம் போயிடாதீங்க இருங்க. நீங்க திருநங்கைகளுக்கு எல்லாம் விருது கொடுத்து கௌரவப்படுத்த போறீங்க. வாங்கம்மா 4 பேர் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து வரவேற்கலாம். கற்கை கசரடா பவுண்டேஷன் வச்சிருக்காங்க.